ஜெய் ஸ்ரீராம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சரி, நாம் இந்த காணொளியில் பார்க்குவது புதன், அதாவது கன்னி லக்கணத்திற்கு சுக்கிரன் நாலாம் இடமான தனுசு லக்கணத்தில் நின்று அவர் தசாபுத்தி பலன்களை எப்படி நடத்துவார் என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது கன்னி லக்கணத்திற்கு நாலாம் இடமான சுபஸ்தானமாக தனுசு அமைந்தாலும் அது கன்னி லக்கணத்திற்கு பாவரும் பகைவரும் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் பகையாக என்னும் குருவின் வீடாக அமைகிறது. இந்த பகைவர்களின் வீடான தனுசில் உள்ள சுக்கிரன் இங்கு சமம் எனும் சாதாரணமான நிலையைத்தான் பெறுவார். என்றாலும் நாலாம் இடமான சதுர்த்த கேந்திர சுக்கிரனுக்கு திக்பலம் எனும் பலமான நிலை பெறுவார். இது தன் சொந்த வீடுகளின் பலத்தை சுக்கிரனுக்கு அளித்துவிடும். என்றாலும் நாலாம் இட சதுர்த்த கேந்திர சுபஸ்தானத்தில் பொது சுபரும் லக்கண சுபர் யோகருமான சுக்கிரன் திக்பலம் பெறும் நிலையில் சமம் என்பதையும் குருவின் கட்டுப்பாட்டையும் தாண்டி நல்லபடியாகவே செயல்படுத்த முடியும். இந்த நாலாம் இட தனுசு சுபஸ்தானம் என்பதுடன் மிக முக்கியமான தாயார், நிலம், வீடு, வாகனம், சுகம் பற்றி குறிப்பிடும் இடமாகும். இதன் அதிபதியான குரு கன்னி லக்கண பாவர் பகைவர் என்றாகி புதன் சுக்கிரனை பகையாகவே எண்ணுபவர்தான். என்றாலும் தன் நாலாம் இட சுபத்துவங்களை கன்னி லக்கணத்தவர்களுக்கு அளிக்க மறுப்பார். ஆனால் நாலாம் இட சுபஸ்தான தனுசில் சமநிலை பெற்றாலும் திக்பல அடிப்படையில் சுக்கிரன் தன் இட சுபத்துவங்களை கன்னிக்கு பெற்றுத்தரவே முயற்சிப்பார். விட்டு கொடுத்து விட மாட்டார். குருவுடன் போராடி பெற்றுக்கொள்ளவே பார்ப்பார். பகைவர் வீடு ஆயிற்றே, இவர் என்ன சாதித்து விட முடியும் என்ற எண்ணம் ஏற்படலாம். ஆனால் நாலாம் இட பகைவர் வீட்டில் திக்பலம் என்னும் வலுவான நிலையை பெறும் சுக்கிரன் சாதித்து காட்டுவார். தன் 7ஆம் பார்வையால் 10ஆம் இடமான புதன் தொழில் ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் அதையும் மிக நல்ல அளவில் அபிவிருத்தி செய்யும் முடியும். நாலாம் இட சதுர்த்த கேந்திரத்தில் உள்ள சுக்கிரன் சந்திரன் இணைவு நல்லதே எனலாம். லக்கணமும் ராசியும் கேந்திர அமைப்பில் அமைவது என்பது பலமான நிலை அல்லவா? அதனால் சந்திரனும் 4ஆம் இடத்தில் திக்பலம் பெறுவாரே என்ற 11ஆம் இட சுப லாபஸ்தான அதிபதி மற்றும் கன்னிக்கு நன்மை செய்பவரே என்ற அளவில் சந்திரன் சுக்கிரன் 4ஆம் இட தனுசு இணைவு சூப்பரே எனலாம். துர்காலட்சுமி யோகமும் ஏற்பட்டு சுக்கிரனின் செயல்பாட்டுக்கு வெகுவான உறுதியான அமையும். 4ஆம் இட சுக்கிரனுடன் புதன் இணையும் சூப்பர் தான். இது விஷ்ணு லட்சுமி யோகத்தையும் ஏற்படுத்தி சுக்கிரன் நல்ல செயல்பாட்டுக்கு வெகுவாக துணை புரியவார். சந்திரனுடன் இணைந்த குருவின் சேர்க்கையும் 4ஆம் இட சுக்கிரனுக்கு யோகபல அடிப்படையில் நல்லதே என்று சொல்லலாம். சந்திரன் புதன் அல்லது சந்திரன் புதன் குரு ஆகிய கூட்டணி 4ஆம் இட சுக்கிரனுக்கு நன்மையை கூடுதலாக்கும். மற்றவர்களின் இணைவு சிறப்பில்லை. ஆனால் பார்வை என்று கவனித்தால் சந்திரனின் 7ஆம் பார்வை மட்டுமே நல்லது. சனியின் 3 7ஆம் பார்வைகளும் கூட நன்மையைத்தான் கொடுப்பார். மற்றவர்களின் பார்வை சிறப்பில்லை. பொதுவில் இந்த 4ஆம் இட தனுசு திக்பலம் சுக்கிரனுக்கு தன் தசாவை நல்ல அளவில் செயல்படுத்துவார். சரி, இந்த கன்னி லக்கணத்திற்கு 4ஆம் இடத்தில் தனுசில் சுக்கிரன் நின்று அவர் தசாபுத்திகளை எப்படி நடத்துவார் என்றால் மிக சூப்பரான அளவில் செயல்படுத்துவார். ஆனால் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்பொழுது இந்த 12 ராசிகளில் உள்ள சுக்கிரன் எப்படி பலன்களை கொடுப்பார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். ஏனால் இப்போ ஏதாவது உங்களுக்கு குளறுபடி இருந்தால் இந்த ஜாதகத்தை எங்களிடம் வாட்ஸ்அப் அனுப்பி சந்தேகத்தை கேட்டுக்கொள்ளலாம். சரி, இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மிக தெளிவாக நல்லபடியாக சொல்லுகிறோம் அடுத்த வீடியோவை. சரி, நன்றி, வணக்கம்.